ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியலில் எக்ஸ்போர்ட் அவுட்புட் எப்படி எடுக்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னும் போது டைம் லைனில் ஒரு 2 விதமாக செலக்ட் பண்ணலாம். எப்படின்னா எனக்கு ஜஸ்ட் இப்போ இந்த ஒரு பார்ட்டு மட்டும் வேணும். கீபோர்டில் கொஸ்டின் மார்க் கீ கிளிக் பண்ணிங்கன்னா இதுவே இன் அண்ட் அவுட்டை டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கும். டைம் லைனில் எடுக்கணும் அப்படின்னும் போது ஜஸ்ட் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதில் ஐ கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, தென் எண்டு, அதுக்கப்புறம் ஓகே ப்ரெஸ் பண்ணி இன் அண்ட் அவுட்டு செலக்ட் பண்ணிக்கும். ஸோ எனக்கு இந்த பார்ட்டு மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த பார்ட் வரைக்கும் வேணும்னா இங்கே நம்ம டவுன் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த கட் எங்கே இருக்கோ அங்கே வந்து நின்றோம். அந்த கட்டில் அழுத்தினீங்கன்னா இது வரைக்கும் செலக்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஷார்ட்கட் வந்து Ctrl+M. ஸோ விண்டோஸ் Ctrl+M, இதில் மேக்குக்கு Command+D. ஸோ இப்போ இதுதான் அவுட்புட் ஸ்க்ரீனு. இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் சின்ன பேசிக் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே சோர்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த சோர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீடியோ வந்து 1080 920x1080, அப்புறமா 24 ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரோக்ரஸ் இது டிஃபால்ட்டு. டோட்டல் லென்த்து நம்ம இந்த அவுட் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அப்படி இல்லைனா இங்கே கூட நம்ம அவுட்டை மாற்றிக்கலாம். ஸோ இதுவும் இஷ்யூ கிடையாது. எனக்கு இங்கே வந்து இந்த சோர்ஸிங் அவுட்டில் நம்ம இது பண்ணிவிட்டு என்டையர் சோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த என்டையர் சோர்ஸும் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஆடியோ டிஃபால்ட்டு, ஸ்டீரியோ இது டிஃபால்ட். ஸோ இது எல்லாமே நம்ம இனிஷியலாக செட் பண்ணது. ஸோ இதுக்குன்னு யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுற சில செட்டிங்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோ MP4 இருக்கணும், அதுதான் யூடியூப்பும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆடியோ லெவல், ஏசி, அதுக்கப்புறம் வீடியோ கோடாக், இது முக்கியமானது H.264 வச்சுக்கணும். ஸோ நான் இது ஒன்றா இனிஷியல் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஃபைல் நேம், உங்கள் வீடியோட கண்டென்ட் என்னது அப்படின்றத நீங்கள் கிளியராக டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ என்னோடய வீடியோ கண்டென்ட் இது வந்து ஒரு டெஸ்டிங் வீடியோன்னு போட்டுக்கிறேன். டெஸ்டிங் எக்ஸ்போர்ட். ஓகே, டெக்ஸ்டிங் எக்ஸ்போர்ட். ஸோ எனக்கு இது எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படின்றது நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறேன். ஃபோட்டோ க்ரியேட் பண்ணிவிட்டு என்னோடய டெஸ்டிங் வீடியோ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். டெஸ்டிங் வீடியோ எக்ஸ்போர்ட். ஸோ எனக்கு இங்கே சேவ் ஆகணும். நான் அப்படிக்கிறேன், ஓப்பன் கொடுத்து இங்கே சேவ் கொடுத்துரு. ஸோ என்னோடய லொக்கேஷன் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய வீடியோ நான் ஆல்ரெடி 1080 தான் என்னோடய வீடியோ டோட்டல் கண்டென்ட்டே இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட் யூடியூப் 4K ரெசல்யூஷன் இருக்குது. ஸோ நான் இதை சேஞ்ச் பண்ண போகிறேன். யூடியூப் 1080 ஃபுல் HD. ஸோ நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது சேஞ்ச் பண்ணணும், டிஃபால்ட்டாக சில செட்டிங்ஸை ப்ரீசெட்டாக இதுவே பண்ணி வச்சிடும். ஸோ ஃபார்மேட் H.264 நம்ம ஆல்ரெடி யூடியூப் ப்ரிஃபர் செட்டிங்ஸில் அவங்க சொன்னதை பார்த்தோம். வீடியோ கூட 2.64 நான் கஸ்டமர் செட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஃப்ரேம் சைஸ் 1920x1080. ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட் சப்போஸ் 24 வச்சுருந்தீங்கன்னா 24க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 23.976 தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் அந்த ஃப்ரேம்ஸை நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஆர்டர் இது 99.9%, இதில் எந்த மாற்றமும் இருக்காது, இந்த ப்ரோக்ரஸிவ் தான் இருக்கும். ஸோ அதனால் இது அப்படியே விட்டுருங்க. ஆசிட்டிஸ் என்ன இருக்குது அப்படியே விட்டுருங்க. ஆஸ்பெக்ட்ஸ் ஸ்கொயர் பிக்சல். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பிக்சல்ன்றது டிஃபால்ட். இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ 99.9%, இதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்கப்புறம் முக்கியமானது நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த ரெண்டர் மேக்ஸிமம் டெப்த்தும் இந்த ரெண்டர் மேக்ஸிமம் குவாலிட்டியும். இப்போ இது ரெண்டுமே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க. சப்போஸ் உங்கள் வீடியோ நீங்கள் ஹார்ட்வேர் என்கோடிங் ரன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இது பெட்டராக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும் ஹார்ட்வேர் என்கோடிங்கில். சப்போஸ் இதுவே நம்ம வந்து சாஃப்ட்வேர் என்கோடிங்கில் போடும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்லோ இருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் என்கோடிங்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு கிராஃபிக் கார்டு வேணும். நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் இன்டர்நெட் கிராஃபிக்ஸ் கார்டு ரன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸை ப்ரிஃபரபுளாக ஆன் இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்கும். பட் குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்கும். இதை செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரேம் சாம்பிளிங், இதுலேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. 99.9% இதுதான் இருக்கும். இல்லை உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நல்ல ஒரு எஃபிஷியண்டான கம்ப்யூட்டர் அப்படின்னும் போது நீங்கள் ஃப்ரேம் பிளெண்டிங், இல்லை நீங்கள் நிறையா ஸ்லோ மோஷன்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கீங்க, வீடியோவில் நிறைய ஸ்லோ மோஷன் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஃப்ரேம் பில்டிங், ஆப்டிக்கல் ஃப்ளோ இதை எடுத்து ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட வீடியோவில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பெருசாக, அதனால் நான் ஃப்ரேம் சாம்பிளிங்கில் வச்சுக்கிறேன். பட் நம்ம இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்ற டைம் அதிகமாக எடுக்கும். ஓகே, அது மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், ஹார்ட்வேர் என்கோடிங் இருக்குது, சாஃப்ட்வேர் என்கோடிங் இருக்குது. என்னோட சிஸ்டம் வந்து இன்டர்கிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சிஸ்டம் இன்டர்கிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு ரன் ஆகிட்டு இருக்கு, அதனால ஹார்ட்வேர் என்கோடிங் வச்சிருக்கேன். சாஃப்ட்வேர் என்கோடிங் மீன்ஸ் நீங்கள் இப்போ சப்போஸ் எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டோட ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் டிஃபால்ட் ஹை. ஓகே, ஏன்னா யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் ப்ரொஃபைல் அதுதான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஹை ப்ரொஃபைல் 2. ஸோ நான் யூஸ்வலாக இதில் வந்து எப்போயுமே 5 யூஸ் பண்ணுவேன், 5 இல்லை 5.1 யூஸ் பண்ணுவேன். ஸோ இது என்னோடய ப்ரிஃபரபிள் செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கலர் கோட் REC 709. சப்போஸ் உங்களோட கலர் கோடு நீங்கள் 10 பிட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா 2100 HLG வச்சுருப்பீங்க. அது நீங்கள் இனிஷியலாக சீக்வன்ஸ் செட் பண்ணும்போது வச்சுருப்பீங்க, அப்போ இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த HDF கிராஃபிக்ஸ் ஒயிட் இதுவும் டிஃபால்ட் 75% HLG வச்சுருப்போம்.
இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுதான் மெயின் பிட்ரேட் செட்டிங். விபிஆர், சிபிஆர், விபிஆர் 2 பாஸ் இருக்கும். விபிஆர் 1 பாஸ், அதுக்கப்புறம் சிபிஆர். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்? சிபிஆர்ன்ற போது கான்ஸ்டன்ட் பிட்ரேட்டு, விபிஆர்ன்றது வேரியபிள் பிட்ரேட்டு, விபிஆர் பாஸ் 2ன்றது அது ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ சிபிஆர் பிட்ரேட் நம்ம எவ்வளோ டிஃபைன் பண்ணுறோம், எடுக்கும்போது நமக்கு தெரியும் நம்மளோட வீடியோ எந்த பிட்ரேட்டில் எடுக்கிறோம் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோப்ரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கோப்ரோவில் இப்போ ஒரு 40 or 50 mbps பிட்ரேட்டில் எடுத்துகிட்ருக்கு அப்படின்னும் போது நீங்கள் சிபிஆரில் எல்லாமே உங்களோட வீடியோ எல்லாமே 50 mbps பிட்ரேட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறப்போ சப்போஸ் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்டா 360 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு பிட்ரேட்டில் அது மூணு ஐட்டமே ஒரு பிட்ரேட்டில் இருக்கும். அப்போது சப்போஸ் இந்த 50 பிட்ரேட்டுக்கு மேலே எல்லாமே இருந்துச்சு அப்படின்னும் போது நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கே சிபிஆரில் 15 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இல்லை என்னோடய பிட்ரேட் எல்லாமே நான் அதிகமாக தான் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன், நான் யூஸ் பண்ணுற கேமரோட பிட்ரேட் எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது சிபிஆரில் நீங்கள் 100 வச்சுக்கலாம். ஸோ நம்ம இங்கே பிட்ரேட் ஏற்ற இங்கே எஸ்டிமேட் ஃபைல் சைஸும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4GB இருக்குது, 4G அதான் 4.5 GB கிட்டத்தட்ட 4.5 GB. எத்தனை நிமிஷம் வீடியோக்கு? 6 நிமிஷம் வீடியோக்கு 4.5 GB இருக்குது. இப்போ இதுவே நான் சிபிஆரை 50% மாற்றினேன் அப்படின்னா அப்படியே 2.25 GBக்கு மாறிடுச்சு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சிபிஆர்ன்னும் போது கான்ஸ்டன்ட் பிட்ரேட் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரே பிட்ரேட்டில் நீங்கள் கொண்டு போகணும் வீடியோவை. அப்படின்னும் போது நம்ம வீடியோவோட உள்ள கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் மூவிங் பிளேசஸில் இருக்கிறோம் அப்படின்னும் போது ஃபாஸ்ட் மூவிங் பிளேசஸ் லைக் இப்போ நீங்கள் மோட்டர் பைக் விளாக் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சைடில் நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ், வீடு, ஆளுங்க நடந்து போவாங்க, காருங்க போவோம், பைக் போவோம், லாரி போவோம், அப்படி நிறையா ஒரு கிளம்ஸியாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னும் போது அங்கே மூவ்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அங்கே கான்ஸ்டன்ட் பிட்ரேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னும் போது நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. இல்லை கொஞ்சம் தூரம் வந்து இருக்குது, நான் ட்ராவல் பண்ணுவேன், மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து நான் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும், சில பேர் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக விபிஆர் பாஸ் கொண்டு போகலாம். விபிஆர்னும் போது வேரியபிள் பிட்ரேட். அது எப்படின்னா இப்போ கண்டென்ட் பேக்ரவுண்டில் வந்து கண்டென்ட் அதிகமாக இல்லாத இடத்துல அதோட சைஸை கம்மி பண்ணிக்கும், பிட்ரேட் சைஸ். ஏன்னா அந்த இடத்துல பெருசாக அங்கே எதுவுமே மூவபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே அதிகமாக கிடையாது, அது ஸ்டாண்டர்டாக அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்குது. நீங்கள் மட்டும் நடுவில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது விபிஆர் பாஸ் 1 வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட இதில் எல்லாமே மிக்சிங்காக இருக்குது, அடிக்கடி திடீர்னு வீடியோ வரும், திடீர்னு பேசுவேன், திடீர்னு ட்ராவல் பண்ணுவேன், நிறைய போவேன், அப்படி மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்போது விபிஆர் 2 பாஸ் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஃபைல் சைஸை ஏற்றுறது இறக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ விபிஆர் 2 இருக்கும், டார்கெட் பிட்ரேட் இருக்கும், மேக்ஸிமம் பிட்ரேட் இருக்கும். ஸோ இங்கே அப்படியே நம்ம யூடியூப் ரெக்கமெண்டேஷன் வந்தோம்னா இங்கே பிட்ரேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்டிஆருக்கு அப்லோடுக்கு ஒரு பிட்ரேட்டு, அதுக்கப்புறம் ஹெச்டிஆர் அப்லோடுக்கு ஒரு பிட்ரேட். ஸோ நீங்கள் இதை வச்சு டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வீடியோ 1080 அப்படின்னும் போது இப்போ நம்ம வீடியோ 1080 பிக்சல் எடுத்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்மளோட ஃப்ரேம் ரேட் 24, 25, 30. இப்போ சப்போஸ் இந்த 30 மேக்ஸிமம் நம்ம அதிகமாக இந்த 30 FPS தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப கம்மி தான் பைக் ட்ராவலிங் பண்ணுறவங்க, விளாக் பண்ணுறவங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த கேமிங்க்கு அந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ஒர்க்கிங் அவங்க கண்டென்ட் இருக்கிற வீடியோஸ்க்கு இதை யூஸ் பண்ணிப்பாங்க, இந்த 60 FPS. ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு இதுதான் தேவைப்படும். அப்படின்னா இதையும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அவங்களே இதிலே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, என்னன்னா வேரியபிள் பிட்ரேட் நோ பிட்ரேட் லிமிட் இஸ் ரெக்யூர்ட் த்ரூ ஃபார் ரெக்கமெண்டேஷன் பிட்ரேட்ஸ் பிலோ ஃபார் ரெஃபரன்ஸ். பிட்ரேட்ன்றது இதுதான் வைக்கணும் அப்படின்றது வந்து மஸ்ட்லாம் கிடையாது, பட் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க இந்த மாதிரி வச்சா இதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ நான் விபிஆர் பாஸில் 8 பிட்ரேட்டில் வைக்கிறேன். பட் என்னதான் 8 பிட்ரேட்டில் வச்சாலுமே குவாலிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்க போது நான் வைக்கிற அதிகமாக வச்சிரு விபிஆர் பாஸ் 1. இப்போ 300க்கு போயிடுச்சு அப்படின்னும் போது டிஃபால்ட்டாக என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 13 GB கிட்ட போயிடுச்சு. ஸோ எனக்கு அவ்வளோதான் தேவையில்லை. என்னோட பிட்ரேட் எனக்கு தெரியும், நான் அதிகமாக எடுக்கிறது எல்லாமே 50 mbps பிட்ரேட்டாக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னோடய வீடியோ. அதனால் 50 mbpஸ்லேயே வச்சுக்கிறேன், அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ சப்போஸ் விபிஆர் 2 பாஸ் 1 நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது 50 mbps, அப்புறமா மேக்ஸிமம் பிட்ரேட் 300. நான் சொன்னேன்ல இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் திடீர்னு வருது, திடீர்னு நான் உட்காந்து பேசுகிறேன், திடீர்னு ட்ராவலில் இறங்குறேன், பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இந்த பிட்ரேட்டை இது வரைக்கும் தாண்ட விடாது. சப்போஸ் அந்த மாதிரி பிளேசஸ்லாம் வரும்போது நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி பிளேசஸ்லாம் வரும்போது ஒரு 100 பிட்ரேட்டுக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்கே 100 மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு மேலே இது மூவ் பண்ண விடாது. அதே மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்ஸோ ஸ்லோ மோஷன்ஸோ கண்டென்ட்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல, மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக கம்மியாக இருக்கிற இடத்துலலாம் 50 mbps செட் பண்ணிக்கும். இதுதான் இந்த விபிஆர். நான் மோஸ்ட்லி விபிஆர் 2 பாஸ் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன் என்னோடய வீடியோவில். ஸோ இது டிஃபால்ட் இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இதெல்லாம் அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் ஆடியோ முக்கியமானது, ஆடியோ ஏஏசி யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் அதே தான், ஏஏசி. ஸோ அந்த லெவலில் இது வச்சுக்கோங்க, ஏஏசி. அதுக்கப்புறம் 48,000 ஹெட்ஸு, இதுவும் டிஃபால்ட் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறது 48,000. 96 kHz ஆர் 48,000 kHz. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக 48,000 kHz வச்சுக்கலாம். ஸ்டீரியோ, ஸோ இதுவும் டிஃபால்ட் ஸ்டீரியோ, இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதுக்கப்புறம் பிட்ரேட், ஆடியோட பிட்ரேட் வந்து அவங்க சொல்கிற என்ன பிட்ரேட்னா, ஆடியோட பிட்ரேட் ஸ்டீரியோக்கு 384
கிலோபைட்ஸ் பெர் செகண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இங்கே 320 இருக்குது, இதுவே போதுமானது. பட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதை வச்சா இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது, ஸ்லைட் அவ்வளோதான். 384 வச்சாச்சு. ஸோ இந்த மல்டிப்ளெக்ஸ் எதுவும் கை வைக்க வேணாம். கேப்ஷன்ஸ் இது ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் உங்கள் வீடியோவில் நம்ம கேப்ஷன்ஸ் செட் பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவில் நான் எதுவுமே கேப்ஷன்ஸ் செட் பண்ணல, அதனால் எனக்கு வந்து இது டிசபிள் இருக்குது. இப்போ நான் போய் என்னோடய வீடியோவில் கேப்ஷன்ஸ் செட் பண்ண போகிறேன். கேப்ஷன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். நம்ம வீடியோ சப்டைட்டில் வைக்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல க்ரியேட் நியூ கேப்ஷன் ட்ராக்னு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு சப்டைட்டில் ட்ராக் க்ரியேட் ஆகிடும். மேலே இதோ இங்கே வந்துருச்சா, சப்டைட்டில் ட்ராக் க்ரியேட் ஆகிடுச்சா. இந்த இடத்துல ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு இப்போ நான் கொடுத்துட்டேன். டிஃபால்ட்டாக இங்கே அப்பியர் ஆகிருக்கு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்றது இங்கே டிஃபால்ட்டாக அப்பியர் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ராக்கை நம்ம வேணும்னா நம்ம இங்கே ஏற்ற மாதிரி நம்ம எதாவது மாற்றிக்கலாம். சப்போஸ் நான் இங்கே செட் பண்ணிட்டேன், அகெயின் போய்ட்டு இப்போ இது இங்கே எனேபிள் ஆகிடுச்சு. ஏன்னா சப்டைட்டில் ட்ராக் ஆன் பண்ணிவிட்டேன், அதனால் இங்கே எனக்கு எனேபிள் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எனேபிள் ஆகலை. ஸோ இதில் 2 மேட்டர் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு திங் கிரியேட் சைட் கார் ஃபைல் அப்படின்னும் போது இந்த நம்ம செட் பண்ண அந்த ஆடியோ ட்ராக் எல்லாமே என்ன ஆகும்னா ஒரு தனியாக ஒரு எஸ்ஆர்டி ஃபைல் மாதிரி க்ரியேட் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த எஸ்ஆர்டி ஃபைலை நம்ம வீடியோ ப்ளே பண்ணும்போது ட்ராக் பண்ணி வீடியோ பார்க்கும்போது எடுத்து மூவ் பண்ணி போட்டுப்போம். இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் வேணாம், எனக்கு வீடியோவில் பேர்ன் பண்ணிடணும் அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம சப்டைட்டில்ஸ் எல்லாமே வீடியோவிலே அப்படியே பேர்ன் ஆகிடும். இதை நம்ம எதுவுமே சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது, ஆன் ஆஃப் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வீடியோவிலே அதை பேர்ன் பண்ணுறோம். அது அவ்வளோதான். எஃபெக்ட்ஸு அது உங்களோட இஷ்டம். நீங்கள் தேவையானது எஃபெக்ட்ஸோடு எடுக்கணுமா இல்லை எஃபெக்ட்ஸ் எல்லாம் எடுக்கணுமா அப்படின்றது அது உங்களோட நீடை பொறுத்து இருக்குது. அப்புறமா இது எல்லாமே அவ்வளோதான் டிஃபால்ட். இந்த மெட்டாடேட்டா எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஜென்ரல் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ நான் டிஃபால்ட்டாக இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒரு செட்டிங்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஃப்ரேம் ரேட் தப்பாக வச்சுருக்கேன். ஃப்ரேம் ரேட் வந்து 23.976 அதுதான் என்னோடய சீக்வன்ஸ் ஃப்ரேம் ரேட் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்து சேவ் பண்ணேன். என்னோடய வீடியோ வந்து 1080. நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 டாட்ஸ் இந்த கஸ்டமில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சேவ் ப்ரீசெட்னு கொடுக்குறேன். சேவ் ப்ரீசெட்டில் 1080 23.976 FPS 1920 × 1080 20 போட்டு யூடியூப் V1 போட்டுக்கிறேன். V11 வெர்ஷன் 1. நம்ம அது மாதிரி வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 2-3 செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் இதில் V1 வச்சுட்டேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் இந்த ப்ரீசெட்டு சேவ் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் திங், இதில் சென்ட் டு மீடியா என்கோடர் எக்ஸ்போர்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டேன்னா டிஃபால்ட்டாக இங்கே ஒரு பாப்பப் மாதிரி வந்துடும். எப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ அதை அனலைஸ் பண்ணி இங்கே ஒரு பாப்பப் பாக்ஸ் மாதிரி வந்துச்சு. இதில் வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. இப்போ இந்த வீடியோ வந்து இங்கே வந்து இப்போது அவுட் எடுத்துகிட்ருக்கு. இப்போ ரெண்டர் ஆகிட்டு இருக்கும் போது நீ இன்பிட்வீன் லைக் எத்தனை பிளாக் ஸ்க்ரீன் வருது, இல்லை ஏதாவது எரர் கோடு வருதா, இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா அப்படின்றது நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க முடியாது. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். நம்ம வீடியோவில் வந்து ஏதோ ஒரு எரர் இருக்குது, அது வந்து ஒன்ஸ் நம்ம அவுட் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும். இதுவே நம்ம மீடியா கோட் என்கோடர் யூஸ் பண்ணோன்னா அது நம்ம வீடியோவை ரெண்டர் பண்ணும்போது லைவாக காட்டிடும். அந்த லைவில் வந்து உங்களுக்கு எங்கே எரர் வருது, எங்கே பிளாக் ஸ்க்ரீன் வருது அப்படின்றது நீங்கள் லைவாக பார்த்துக்க முடியும் அந்த மீடியா கோடர் யூஸ் பண்ணால். ஸோ இதுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும், அடாபி மீடியா என்கோடர்னு சொல்லிட்டு. அந்த மீடியா என்கோடர் நீங்கள் என்ன வெர்ஷன் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷன் தான் அதுக்கு செட் ஆகும். ஸோ அதுக்கு இப்போ 2022க்கான மீடியா என்கோடர் யூஸ் பண்ணணும், 2023 2023 மீடியா என்கோடர் யூஸ் பண்ணணும். அது பண்ணால் தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இது டோட்டலாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு உடனே அவுட் எடுத்து பார்க்கணும், எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு பட்டுன்னு அவுட் எடுத்து பார்க்கணும், இந்த கண்டென்ட் மட்டும். இங்கே ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் இங்கே எனக்கு இது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னும் போது கொஸ்டின் மார்க்ஸ் போட்டிங்கன்னா அது வரைக்கும் கேப்சர் பண்ணிக்கோ, இன்னும் அவுட் இது வரைக்கும் எடுத்துக்கோ. இப்போ உடனே அவுட் எடுக்கணும் அப்படின்ற போது இங்கே டிஃபால்ட் இங்கே மேலே இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே குயிக் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துடும். இந்த அதே தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைல் நேம் லொக்கேஷன் நீங்களே செட் பண்ணிக்கலாம், எங்கே உங்கள் வீடியோ வேணுன்றது. ஸோ செட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே ப்ரீசெட் சேவ் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. அந்த ப்ரீசெட் சேவ் பண்ணதை வெர்ஷன் 1 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெர்ஷன் 1 நான் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு அது எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா, நம்மளுக்கு இங்கே மோர் ப்ரீசெட்னு இருக்குல்ல, இவங்களே ப்ரீமியர் ப்ரோவே நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ரீசெட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக நிறையா இருக்கும். அதில் நீங்கள் H.264 இந்த ஃபார்மேட்டில் செக் பண்ணிக்கணும். இந்த ஃபார்மேட்டில் H.264 என்ன இருக்கோ அது உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதேமாதிரி ஃப்ரேம் ரேட்டு என்ன வேணுன்றது பார்த்துக்க வேண்டியதான். இதுவே குவாலிட்டி நல்லா வரும். நான் இப்போ வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இதெல்லாம் போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நிறையா இருக்கும்,
பட் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். இல்லை எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னும்போது நீங்கள் சிபிஆரில் ஒரு கண்டென்ட்டும் விபிஆரில் ஒரு கண்டென்ட்டும் அதே மாதிரி விபிஆர் 2 பாஸ் ஒரு கண்டென்ட்டும் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேரிசன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிபிஆரில் போகணுமா, விபிஆரில் போகணுமா, விபிஆர் 2 பாஸில் போகணுமா அப்படின்றது. ஸோ சிபிஆரில் நீங்கள் போகணும் போது எல்லாமே நம்ம சூஸ் பண்ணுறது நம்மளோட வீடியோவோட குவாலிட்டி அண்டு சைஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ இதை என் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.